வணக்கம் அன்பர்களே, வாங்க வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இது உபயோகப்படுத்தலாம். வாங்க, நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கறிவேப்பிலை, 3 பச்சை மிளகா, ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன், உப்பு தேவைக்கேற்ப. காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லா இருக்கும், அதனால அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கி வச்சுக்கணும். நறுக்கி வச்சுட்டு பாணலியில் எண்ணெயை போட்டு கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்சதும் வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின பிறகும் பாதி வேக்காடில் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். வாங்க, நான் வதங்கின பிறகு காட்டுறேன். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். எண்ணெய் தேவைப்படும், ஏன்னா இது வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி பண்ணுறனால எண்ணெய் தேவைப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கின பிறகு அதுக்கப்புறம் காரம்லாம் போட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வதங்கிட்டோம். வெந்தோடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்க பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. நான் தட்டில் எடுத்து வச்ச காரம் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு சின்ன டம்ளர்ல 1.5 கிளாஸ் தண்ணி விட்டு இதை வேக வைக்க போறேன். நல்லா வெந்து உங்களுக்கு சுண்டி வரும், எண்ணெய் மேல பிரிஞ்சு வரும். அந்த டைம்ல நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, தண்ணியை விட்டாச்சு. இதை நல்லா கலரி விட்டு தட்டை போட்டு மூடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை திறந்து பாருங்க. திரும்பியும் திக்கா ஆகிற வரைக்கும் வேக வச்சுட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி. நீங்க இன்னும் கெட்டியா வேணும்னா இன்னும் சுண்ட வைங்க. பட் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். ரொம்ப கெட்டியா இருந்தாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கு இதுவா இருக்காது. இதை செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். நீங்க தோசைக்கு இட்லிக்கு எல்லாமே தொட்டு சாப்பிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க இதை இன்னும் நல்லா சுண்ட வச்சீங்கன்னா நல்லா கெட்டியாகும். இதுதான் வெங்காய தக்காளி தொக்கு. செஞ்சு பாருங்க, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.